இடம்லாம் கூட்டணி பேச்சு. தமிழ்நாட்டு அரசியலில் கூட்டணி அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஃபேக்டராக எல்லா தேர்தலையும் இருந்து வர இந்த தேர்தலில் ஈவன் மோர் ஸோ காங்கிரஸ் இந்த பரபரப்புடைய மையப்புள்ளியாக இருந்து வரதை பார்க்கின்றோம். காங்கிரஸை விஜய் எதிர்பார்க்கிறார், இல்லை விஜய் காங்கிரஸ் கூட்டணிக்கான வாய்ப்பை காங்கிரஸில் சிலர் கூட பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்து வரக்கூடிய நேரத்தில் தான் இன்று டெல்லியில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த சந்திப்பு நடைபெற்றிருக்கிறது. காங்கிரஸுடைய மூத்த முக்கிய தலைவர் ராகுல் காந்தியை திராவிட முன்னேற்ற கழகத்தின் திருமதி கனிமொழி கருணாநிதி அவர்கள் சந்தித்து பேசியிருக்கிறார். இதோடைய அவுட்கம் ஒரு பக்கம் அப்படின்னா, தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயுடைய தந்தையார் திரு எஸ்.ஏ. சந்திரசேகர் விஜய் கொடுக்கக்கூடிய வாய்ப்பை காங்கிரஸ் பயன்படுத்தி கொள்ளணும், அப்படிதான் அவங்க பவருக்கு வர முடியும் அப்படின்னு ஆட்சியில் அதிகாரத்தில் பங்குன்னு சொன்னார் இல்லையா, அதை மையப்படுத்தி பேசுகிறார். ஒரு விஷயம் திண்ணம், விஜய் காங்கிரஸ் முயற்சி அப்படிங்கிறது ஒரு பகுதியினராலோ இல்லை சிறு பகுதியினராலோ முயற்சி நடைபெறுகிறது. காங்கிரஸ் திமுக கூட்டணி அப்படிங்கிறது தொடரக்கூடிய ஒரு விஷயம். ஸோ ஏதோ ஒரு ஃபைனாலிட்டிக்கு அந்த தொடரக்கூடிய கூட்டணி சீல் ஆகுதா, இல்லை மாற்றங்களுக்கான வாய்ப்பு இன்னமும் இருக்கா அப்படிங்கிறது தான் தமிழ்நாட்டு அரசியலில் கூட்டணி சார்ந்து விடை தெரிய வேண்டிய பாக்கி இருக்கக்கூடிய 2-3 கேள்விகளில் ஒன்று. அதற்கு இந்த அமர்விலையும் பேசி முடிவு செய்வோம். விஜய் தரப்பு காங்கிரஸுக்கு அழைக்கக்கூடிய முயற்சி கைகூடுமா கை நழுவுமா அப்படிங்கிற பிரதான கேள்வியோடு இணைந்திருக்கின்றோம். நிகழ்ச்சியில் நம்முடைய இணையக்கூடிய விருந்தினர்கள் திரு நாகராஜ், திரு டி.வி. சோமு அவர்கள், திரு நந்தகுமார் அவர்கள். இன்னும் சற்று நேரத்தில் காங்கிரஸை பற்றி பேசணும், காங்கிரஸ் பிரமுகர் இல்லாமையா திரு இதயத்துல்லா அவர்கள் வர இருக்கிறார். ரொம்ப ஒரு முக்கியமான அறிவிப்பை ஆயுத எழுத்து நிகழ்ச்சியில் அவர் வெளியிட இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். நான் திரு நந்தகுமார் அவர்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். ஒரு டெஸ்பரேட் பொசிஷனில் தாவேக்கா இருக்கும் காங்கிரஸ், ஏன்னா யாருமே கூட்டணிக்கு வரலை, ஆட்சியில் பங்குன்னு சொல்லியாச்சு, அதிகாரத்தில் பங்குன்னு சொல்லியாச்சு, அவங்க வரலாம் இல்லையா இவங்க வரலாம்னு சொல்லியாச்சு, ஆனால் யாரும் வரல. அப்படிங்கும்போது வந்தால் காங்கிரஸ் இல்லைன்னா தனித்து அப்படிங்கிற ஒரு பொசிஷனில் இருக்கா? இல்லை, தேர் இஸ் நோ டெஸ்பரேஷன் இன் பாலிடிக்ஸ். நீங்கள் ஒரு பாலிடிக்ஸில் ஒரு எலெக்ஷனை ஃபைட் பண்ணுங்கும் போது யூ ஆர் ரெடி டு ஃபேஸ் எனி சினாரியோஸ். அவர் முதல்ல அவரோட ஐடியல் சினாரியோ இல்லையா? இல்லை, அவர் ஆரம்பத்தில் முதல் மீட்டிங்லேயே சொன்னது தனித்த பெரும்பான்மையிலே நம்ம வருவோம், இருந்தாலும் நம்ம கூட கூட்டணி வைக்கணும்னு வரவங்களுக்கு நம்ம இடம் கொடுக்கணும். அந்த மாதிரி வரவங்களுக்கு நம்ம வெறும் சீட்டு மட்டும் பகிர்ந்தளிக்க போகிறதில்ல, அதிகாரத்திலையும் பகிர்ந்தளித்து கொடுக்க போகிறோங்கிறது தான் விஜயனுடைய முதல் மாநாட்டிலே. இப்போ அந்த மாதிரி எண்ணம் கொண்ட கட்சிகள் தமிழ்நாட்டில் ஏகப்பட்டது உண்டு. திராவிடியன் மேஜர்ஸ் மட்டுமே இடம்பெற்றிருக்கிறாங்க அப்படின்னு. ஆனால் இன்னைக்கு ரியாலிட்டியில் அது சாத்தியப்படாது அப்படின்னு விஜயோட ஆஃபரை they have been no takers for that. இல்லை, அப்படி இருந்துச்சுன்னா இன்னைக்கு வரைக்கும் காங்கிரஸ் நாங்கள் திமுக கூட்டணியில் தான் இருக்கிறோம்னு சொல்லியிருக்காங்களா? இப்போ இன்னைக்கு ஃபென்ஸ் சிட்டர்ஸ் தான் நான் பார்க்குறேன் சார். அஃபிஷியலாகவே ராகுல் காந்தியும் கனிமொழியும் பேசிட்டு இருக்காங்க, அலையன்ஸில் இருக்கிறாங்க, அலையன்ஸில் இருக்க போகிறோமான்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4 ஃபென்ஸ் சிட்டர்ஸ் இருக்காங்க. ஒன்று ஐயா ராம்தாஸ் அவர்கள், ஓபிஎஸ் அவர்கள், அம்மையார் பிரேமலதா, 4வது காங்கிரஸ். காங்கிரஸ்ல கூட இங்கிருந்து 41 பேர் டெல்லியில போய் மீட் பண்ணிட்டு எப்படி சொல்லுவீங்க? இன்னைக்கு கிரீஷ் ஷோடங்கர் கூட திமுக கூப்பிடுவாங்கன்னு காத்திருக்கோம், டிசம்பர்ல முடிக்கணும்னு நினைச்சோம், இது வரைக்கும் கூப்பிடலங்கிறாங்க. இது டெஸ்பரேஷனா இல்லையா? இஸ் இட் நாட் a desperation? நாங்க 2 மாசத்துக்கு முன்னாடி நாங்க எங்களுடைய கோரிக்கை கொடுத்துட்டோம்ங்களா, தாவேக்காவை எக்ஸ்ப்ளோர் பண்ற நிலையில இருக்காங்களா? இல்ல, அவங்க இன்னைக்கு நீங்க 2026 நீங்க போகும்போது காங்கிரஸ் இட்ஸ் a நேஷனல் பார்ட்டி. அவங்க இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு பார்ட்னர்ஷிப் வேணுமே ஒழிய பொலிட்டிக்கல் சேரிட்டி தேவையில்லை. இன்னைக்கு திமுக எந்த இடத்துல காங்கிரஸை வச்சிருக்குன்னா அவங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் சேரிட்டி நாங்கள் கொடுக்குறோம். ஸோ அதனால விஜய்ங்கிற ஒரு ஆப்ஷனை வச்சு திமுக கிட்ட ஒரு பார்கெனிங் பவரை இன்க்ரீஸ் பண்றாங்கிற ஒரு புரிதலும் வருது இருக்கு. அந்த பெர்ஸ்பெக்டிவ் நான் மறுக்க விரும்பல. ஆனா நீங்க இன்னைக்கு இந்த அளவுக்கு இந்த திமுக அண்ட் காங்கிரஸ் இப்போ அவங்க சொல்ற மாதிரியே சில நபர்கள் சொல்ற மாதிரி இல்லை, இந்த மாதிரி கூட்டணி பேரத்துக்காக நாங்க எப்பயுமே ஒரு ஆல்டர்னேட்டிவ் வச்சு நெகோஷியேட் பண்றது. உதாரணத்துக்கு 2021 கமலஹாசனை டேங்கிள் பண்ணி திமுக கிட்ட வாங்கினாங்கிற மாதிரி இந்த முறை விஜய காட்டி திமுக கிட்டே தொடரத்தான் செய்வாங்க. அதுதான் நேச்சுரல் கராலரி. இல்ல, நீங்க கமலஹாசனையும் விஜய் அவர்களையும் நீங்க ஒன்னா வச்சு பார்க்க முடியாது. இல்ல, அன்னைக்கும் அந்த பேச்சு இருந்தது இல்லையா? இல்ல, அன்னைக்கும் மக்கள் நீதி மையத்துக்கு போவாங்களா இல்ல அதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கும் போது அந்த ஆப்ஷன் இருக்கிற மாதிரியே காட்டிட்டு இருந்தாங்க. கடைசியில திமுகவோட தொடர்ந்தாங்க. அதுதான் இந்த முறையும் நடக்கும்னு கணிக்க. இல்ல, அவங்க எங்க இருக்க போறாங்கிறது இட் இஸ் டெசிஷன் ஆஃப் காங்கிரஸ். சோ காங்கிரஸ் தாவேக்கா அலையன்ஸ் இஸ் a real possibility ன்னு கருதுறீங்க? டெஃபினட்டா. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு டிஎம்கே கூட போகும்போது அவங்களுக்கு இன்னைக்கு ஆன்டி இன்கம்பன்சி பேக்கேஜ் ஏகப்பட்டது இருக்கு.
இப்ப காங்கிரஸ் டிஎம்கே கூடயே போறாங்கன்னாக்கா அவங்க வந்து கொலேட்ரல் டேமேஜா மாறுவாங்க. டைம் டெஸ்டட் அலையன்ஸ் சார், அது தொடர்ந்து டெலிவர் பண்ணி வருது. அது வந்து 2004 இருந்து டெலிவர் பண்ண காலம் தான் உண்டு, டெலிவர் பண்ணாத காலம் ரொம்ப குறைவு. 2011 எக்ஸாம்பிள், 2014 அவங்க வெளியில போயிட்டாங்க. ஸோ அந்த டைம் டெஸ்டட் அலையன்ஸ் அதுவும் நெக் ஆஃப் தி எலெக்ஷன்ஸ்ல அப்படி ஈஸியா வந்து மாறுவாங்களா? இல்ல, அலையன்ஸ்ல வந்து லாயல்ட்டி வந்து பார்ட்டிஸ்க்கு லாயல்ட்டியா இருக்கக்கூடாது, பப்ளிக்கு ஓட்டர்ஸ்க்கு லாயல்ட்டியா இருக்கணும். அப்போ நீங்க இங்க திமுக கூட தொடர்ந்து வெற்றி பெற்றுட்டே வந்துட்டு இருக்கறனால அந்த வெற்றியை நம்ம ஏன் முறிக்கணும்னு கேட்கறது வந்து நியாயமான கேள்வி இல்லை. ஒன்னு டெலிவர் பண்ணுது அப்படிங்கும்போது பலன் இருக்குங்கும்போது அதை ஈஸியா விடுவாங்க. இல்ல, அதனால தான் சொன்னேன் நான். இப்போ இன்னைக்கு வந்து டிஎம்கே கூட போகும்போது ஆன்டி இன்கம்பன்சி வருது. இப்போ அப்போ வந்து காங்கிரஸ் வில் பிகம் அ கொலேட்ரல் டேமேஜ். இன்னைக்கு வந்து மக்கள் வாக்களிக்கிறது வந்து ஹிஸ்டரிக்கு வாக்களிக்க மாட்டாங்க, ஃபியூச்சர் ஆஸ்பிரேஷனுக்கு தான் வாக்களிப்பாங்க. அப்போ இன்னைக்கு தாவேக்காக இன்னைக்கு பெரும்பான்மையான வாக்காளர்கள் வந்து எப்படி பார்க்குறாங்கன்னா அவங்க கிட்ட எந்த விதமான குற்றமும் அவங்க மேலே கிடையாது, புது பார்ட்டியாக இருக்காங்க, ஒரு புது விஷன் இருக்கு. அப்போ காங்கிரஸ்க்கு என்ன ஒரு ஆம்பிஷனாக இன்னைக்கு இருக்குன்னா தமிழ்நாட்டில் கட்சியை எப்படி மீட்டுருவாக்கம் பண்ணுறது. அப்போ அந்த மீட்டுருவாக்கம் பண்ணி காங்கிரஸை தமிழ்நாட்டில் ஒரு கட்சியாக வளர்த்து மீண்டும் ஆட்சிக்கு கொண்டு வரணும்னா திமுக கூடயே இருக்கும்போது உங்களுக்கு கிடைக்காது. அது ஆலமரமாகவே இருக்கட்டும். திமுக ஆலமரத்துக்கு கீழே ஏதாவது வளர முடியுமா? ஒண்ணுமே வளர முடியாது. சோ அது நிஜமாலே இதை கன்சிடர் பண்றாங்க. அதை கன்சிடர் பண்றாங்களா ஒரு பார்கெனிங் சிப்பா மட்டும் பயன்படுத்துதா காங்கிரஸ்? ஸ்டோரி, ஸ்கிரீன் பிளே, டயலாக் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு கனிமொழி ராகுல் காந்தி மீட்டிங்கோட முடிஞ்சிச்சா? ஓவர், செட்டில்டு. நாளைக்கும் நாளைக்கும் அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும். என்ன அனௌன்ஸ்மெண்ட்? காங்கிரஸ் திமுக சீட்டு உடன்படிக்கையே வந்துடும். இல்லை, எஸ்.ஏ. சந்திரசேகரே கூட்டிருக்கிறாரு. எஸ்.ஏ. சந்திரசேகர் அவங்க அப்போ விஜயே எஸ்.ஏ. சந்திரசேகர் சொல்கிறத கேட்க மாட்டேன்ட்டு அப்போ யாருக்கு நமக்கு அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? எனக்கு அது தெரியாத பேசக்கூடாதுனாலும் ஓப்பனாக பேசி தான் ஆகணும் சில விஷயத்த. ரைட், இட்ஸ் அ டீல் டன். சார் சொன்ன விஷயத்தில் வந்து நான் ஒரு 2-3 விஷயத்தில் மாறுபடுறேன். ஓகேவா? பாலிடிக்ஸில் டெஸ்பிரேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டெஸ்பரேட்டா இல்லைனா பொலிட்டிஷியனாகவே இருக்க முடியாது. சாரி சார், நான் நிறைய விஷயத்தில் டெஸ்பரேஷன் இல்லாமல் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஒரு முக்கியமான அறிவிப்பை கூட்டணி சார்ந்து வெளியிடறதுக்கு காங்கிரஸுடைய துணைத் தலைவர் திரு இதயத்துல்லா அவர்கள் வந்திருக்கிறார். அவரை நிகழ்ச்சி காண்போடு வர நான் என்ன சொல்லிட்டேன். என்ன சொல்லிட்டீங்க? டீல் டன்னுட்டேனே. அப்படியா? திமுக காங்கிரஸ் கூட்டணி உறுதியாயிடுச்சு. பிட்வீன் 30 to 35 சீட்ஸ் கொடுப்பாங்க. ஒரு ராஜ்யசபா சீட் கொடுப்பாங்க. 30-35 சீட் அவங்களுக்கு கிடைக்கும். 30-35 சார், 30-35 சீட் அவங்களுக்கு கொடுப்பாங்க. டீல் டன். எதுக்கும் தெரியல. பாருங்க, மக்கள் நீதி மையமாகட்டும், எந்த புது பார்ட்டி வந்தாலும் காங்கிரஸ் அவங்களோட போயிடும் சொல்லிக்கிட்டே இருக்கிறது வழக்கமாக போச்சு. ரைட், ஏன் காங்கிரஸ் வந்து இவ்வளோ டெஸ்டட் ஜெயிச்ச ஒரு அலையன்ஸ்லேருந்து வெளில வரணும்? இஸ் தேர் எனி ரீசன்? பெரிய ரீசன் ஏதாவது சொல்லுங்கள். ஒன்றுமே கிடையாது. அவருக்கு மு.க. ஸ்டாலின் வந்து ஏதாவது இடத்துல கலைஞராவது சில இடத்துல காங்கிரஸ் விட்டு கொடுத்தார். எனக்கு தெரிஞ்சு ஸ்டாலின் அவர்கள் எங்கேயுமே விட்டு கொடுக்கல. இணையதுள்ள அண்ணனே வந்து ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டர் சொல்ல யோசிச்சும் போது அவரே கூப்பிட்டு இவர் தான் பிரைம் மினிஸ்டர் சொன்னவர். ஏன் விட்டு தரணும்? இந்த ட்ராமா எதுக்குன்னா அந்த 5 சீட்லேருந்து 10 சீட் ஏதாவது எக்ஸ்ட்ரா வாங்குறதுக்காக பண்ண ட்ராமா இது. ராகுல் காந்தி எல்லாம் சேர்ந்து கொடுப்பாங்களா? இப்போ திரு ஷோடங்கர் சொல்லும் போது எங்களை கூப்பிடவே இல்லை அப்படிங்கிறார். ஸோ டிஎம்கே அந்த அளவுக்கு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்குமா? எக்ஸ்ட்ராவா அது போன முறையை விட கூடுதலாக சட்டமன்ற தேர்தலில் கொடுக்கும். ஒரு விஷயம் பார்க்கும்போது என்னன்னா, இந்த கூட்டணியோட நியூக்ளியராக இருக்கிறது காங்கிரஸ். என்ன இதுன்னா, அந்த 12% மைனாரிட்டி ஓட்ஸை கன்சால்டேட் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய ஃபேக்டராக இருக்கு. காங்கிரஸ் உள்ள இருந்தால் தான் திருமாவளவன் விசிகாவுக்கு ஒரு பவர் வருது, மற்ற கட்சிகளுக்கு பவர் வருது. ரைட், இப்போ அந்த ஒரு ஆஸ்பெக்ட்ல பார்க்கும் பொழுது ஏன் காங்கிரஸ் திமுக பிரிய வேண்டும்? ஓகே, அதற்கான வாய்ப்பே கிடையாது. இதயத்துல்லா சார், மத்தியானம் சொன்னீங்க ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிடுறேன் அப்படின்னு ஆயுத எழுத்து நிகழ்ச்சியில். என்ன அறிவிப்பு? அதை வெளியிடுங்க, நாடு காத்து கொண்டிருக்கிறது. நீண்ட காலமாக நான் தொடர்ந்து சொல்லி வந்த ஒன்றுதான், பலர் காங்கிரஸ் கூட்டணியில் இருந்து விலகிவிடும், தாவேக்காவில் போகும்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. வேற யாரும் சொல்லலை. சிலர் திமுகவுக்கு ஆதரவாக இருக்கிற மாதிரி காங்கிரஸை சாடுறதுக்காக வேண்டி இதை மாதிரி சொல்லிக்கிட்டே வந்தாங்க. அது திமுகவுக்கும் சிரமம் கொடுக்கும், காங்கிரஸுக்கும் சிரமம் கொடுக்குன்னு அவங்களுக்கு தெரியல. அந்த உண்மை நான் தொடர்ந்து சொன்ன உண்மை, காங்கிரஸ் திமுக கூட்டணி பாறை போன்று இருக்கிறது, இரும்பு எக்கு போன்று இருக்கிறதுன்னு சொன்னேன். அது தொடர்கிறது. புதுசா வெளியே போயிட்டுலாம் உள்ள வரல. நாங்க ஏற்கனவே 2 முறை போய் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை, திமுகவுடைய தலைவரை, எங்களுடைய அணி 5 பேர் போய் பார்த்தாங்க. அகில இந்திய செயலாளர்கள் 3 பேர், 2 பேர் தமிழ்நாட்டு தலைவர் செல்வ பெருந்தகை, அன்று சிஎல்பி லீடர் ராஜேஷ், 5 பேரும் 2 முறை போய் பார்த்தாங்க. அவங்க வந்து பார்க்க வேண்டிய நிலை இருந்தது. அது இன்னைக்கு அது நடந்திருக்கு.
இல்ல ஏன் இதை ரொம்ப புலம்பினாரு பேர் உங்க விளங்காத ஷோடங்கர்? விஷயம் சொன்னா, உங்க ஷோடங்கர் நாங்க காத்திருக்கோம், டிசம்பர்லயே முடிக்கணும்னு நினைச்சோம், இன்னும் முடியல, கூப்பிடல, வைக்கலன்னு ஏன் புலம்புறாரு? நீங்க ரொம்ப ஜாஸ்தியா பேசிட்டீங்கன்னு கொஞ்சம் டிஎம்கே உங்களுக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருச்சோ நடுவுல? உங்க ஆட்கள் சொல்றேன், நீங்க பேசல. அதைத்தான் இவ்வளவு நேரம் நான் சொன்னேன். திரு கிரீஷ் ஷோடங்கர் உட்பட 5 பேர் 2 முறை திமுக தலைமையை கடந்த 2 மாசமாக பார்த்திருக்கிறார்கள். ஒரு 10 நாளைக்கு முன்ன, அதுக்கு முன்ன 1 மாசத்துக்கு 1.5 மாசத்துக்கு முன்ன. இப்ப இன்னொரு புறத்துல திமுக தலைமை வந்து எங்க அகில இந்திய தலைமையிட்ட பேசணும். அவங்க தேர்தல் நெருக்கத்தில் பேசுறோம்னு சொன்னாங்க. அதுவும் நியாயமானது. முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொன்னது அதுபடி இன்னைக்கு அவங்கள பயிற்சிக்கிற மாதிரி இல்ல அவங்கள சீன்ற மாதிரி பேச அதிகாரத்துல அதத்தா இதை கொண்ட அப்படின்னு கேட்க, அதனால கொஞ்சம் ஷார்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துச்சோ திமுக நடுவில் உங்களுக்கு? அதாவது இதுவும் தவறானது. 2 புறமும் சிலர் பேசிய விஷயங்கள் என்னன்னு சொன்னா, சிலர் காமராஜரை பத்தி பேசினார்கள், சிலர் காங்கிரஸை பத்தி தவறாக திமுகவுடைய முன்னணி தலைவர்கள் பேசினார்கள். அதே மாதிரி இந்த பக்கத்துல 2 பேர் எங்களுக்கு அதிகாரத்தில் பங்கு கொடுங்க, எங்களுக்கு கூடுதல் சீட்டு கொடுங்கன்னாங்க. ஆனா இது முக்கியமல்ல. முடிவெடுக்கிற இருப்பது யார் சொன்னா, தமிழக முதல்வர், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள். அவரு சரியான நேரத்தில் சரியான முடிவு எடுப்பார் என்று எங்க அகில இந்திய தலைமைக்கு தெரியும். அதற்கு இடையில அங்கொன்றும் இங்கொன்றுமாக சிலர் பேசினார்கள். ஆனா அதை ஒரு பெரிதுபடுத்தி நாங்க விஜயோடன் செல்கிறோம், நாங்க ஏற்கனவே கமலஹாசனுடன் செல்கிறோம் சொல்லவும் இல்லை. அன்னைக்கு அதே சில ஊடகங்கள் இருக்கக்கூடிய இந்த பத்திரிகையாளர் போர்வையில் இருப்பவர்கள் தான் கமலஹாசனுடன் போவார்கள் என்று சொன்னார்கள். ஆனால் நடந்தது என்ன? 25 இடங்கள் கொடுத்தாலும் இந்த கூட்டணி வலிமையான ஒரு கூட்டணியாக இருக்கிறது. இந்த கூட்டணி எப்படி வெல்ல வேண்டும்? பாஜகவுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய அதிமுக ஆட்சி அகற்ற வேண்டும், அகற்ற வேண்டும் என்பதற்காக கமலஹாசனை காட்டி இங்க பேரம் பேசுனீங்க, விஜய் காட்டி நீங்க பேரம் பேசுறீங்கிற ஒரு பார்வை இருக்கு. அதை நீங்க வந்து மறுப்பீங்க, மறுத்துதான் ஆகணும். பட் அதுல ஒரு அயோட்டா ஆஃப் ட்ரூத் இல்லாமையா இருக்கு. இங்க மட்டும் இல்ல, இந்தியா ஃபுல்லா அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியா ஃபுல்லா அது பிராக்டிஸா வச்சிருக்காங்க. வாய் உள்ளவர்கள் பேச முடியும், வாய் உள்ளவர்கள் எதையும் பேசலாம், யாரையும் தடுக்க முடியாது. எங்களை பொறுத்தவரை ஒரு நான் ஆரம்பத்தில் சொல்றேன், திரு ராகுல் காந்தி அவர்களும் திரு ஸ்டாலின் அவர்களும் சகோதரத்துவ உணவோடு இருக்கிறாங்க. நடு சாலையில தாண்டி மீடியனை தாண்டி போய் ஸ்வீட் பாக்ஸ் வாங்கிட்டு வந்து என் சகோதரர் கொடுத்தாரு. நீங்க வந்து நீங்க எல்லாம் சரியா இருக்குன்னு காட்ட முயற்சி செய்வீங்க, அது உங்க பொசிஷன்ல தான் காட்டணும். ஒரு கூட்டணி தர்மத்துக்கு உகந்ததா நடந்துகிட்டீங்களா? ஒரு பக்கம் திமுகவோட கூட்டணி இருந்துட்டு திமுக அரசியல் எதிரின்னு சொல்ற விஜயோட அளவலாவது, அது வந்து அவர் செஞ்சார் இவர் செஞ்சார்ன்றதை தாண்டி ராகுல் காந்தியே செஞ்சிருக்கிறார். அவங்க அவருக்கு முதல்ல குரல் கொடுப்பது, அவங்களுக்கு பேசுவது, பரிந்து பேசுவது, இதெல்லாம் கூட்டணி தர்மத்துக்கு உகந்த செயலாம். நீங்க தவறா புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். நன்றாக புரிஞ்சுக்குங்க. அது எந்த கட்சியாக இருந்தாலும் சமூக நீதிக்கு எதிராக ஜனநாயக விரோதமாக பாஜக செய்யும் போது அகில இந்திய அளவிலே பாஜகவை எதிர்க்க வேண்டிய கட்டாயம் காங்கிரசுக்கு உண்டு. அவர்கள் ஜனநாயகத்தை மீறி ஜனநாயகங்கிற படத்துக்கு எதிராக வேண்டுமென்றே தவறு செய்தார்கள். திமுக தான் செஞ்சதுன்னு சொல்ற விஜய் போன் பண்ணி பேசுறது கூட்டணி தர்மமா? நான் இப்பவும் சொல்றேன், திமுகவுக்கு என்னைக்கு நாங்க எல்லா வகையிலும் ஆதரவா தான் இருக்கோம். கரூர் சம்பவத்திலேயே என்ன உண்மைன்னு அறியணும். திமுக வேற, காங்கிரஸ் வேற. காங்கிரஸ் என்பது ஒரு அகில இந்திய கட்சி, எல்லா விஷயங்களையும் ஆய்ந்து அறிந்துதான் செய்யணும். அதே நேரத்தில் எங்களுடைய பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் அடுத்த நாளே கரூர்ல இருந்தார். உங்களுக்கு தெரியாதுல்ல, விஜய் போகல, பாஜக தலைவர்கள் போகல. அதை பார்த்துட்டு பாஜக தலைவர்கள் ஓடோடி வந்தார்கள். நான் எது கேட்கிறேன்னு சொன்னா, உங்களுக்கு தெரியும், 2வது நாள் காலையிலே திரு KC வேணுகோபால் மருத்துவமனைக்கு சென்றார். நான் அறுதிட்டு சொல்றேன். அப்ப சார், அந்த மக்களோட நிக்கிறது பிரச்சனை இல்ல சார், அந்த மக்களோட நிக்கிறது பிரச்சனை இல்ல. திமுக தான் செஞ்சதுன்னு சொல்லக்கூடிய, திமுகவை அந்த இன்சிடென்ட்டுக்கு ப்ளேம் பண்ணக்கூடிய விஜயோட அளவலாக உங்களுக்கு என்ன வேலை? அதை விட்டுருவோம். SAC திரு விஜயோடைய தந்தையார் இன்னைக்கு உங்களுக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறார், அதுக்கு உங்க பதில் என்ன?
திரும்பவும் நீங்க ஒரு தவறு சொல்றீங்க. அவர் திமுக எதுக்கல, காவல்துறை தவறு செய்தது அப்படின்னு அவர் சொன்னாரு. அது திமுகங்கிறது எதிர்க்கட்சி. கேளுங்க, அவருக்கு எதிர்க்கட்சி வந்து திமுக, அவர் சொல்லலாம். எங்களை பொறுத்தவரை அந்த அந்த இடத்தில் நடந்த 41 பேர் அது படுகொலை செய்யப்பட்ட மாதிரி செய்யப்பட்டார்கள். அந்த இடத்துக்கு நாங்க உடனே போய் ஆகணும் காங்கிரஸ். அதுக்கு காரணம் யாரு? கூட்டத்தை படுகொலை யாரால செய்யப்பட்டாங்க? அங்கிருந்து ஓடியது யாரு? இல்ல, படுகொலை மாதிரி யாரால செய்யப்பட்டாங்க? நீங்க your words. அதுதான் அந்த காரணம் யாரு? முதல் காரணம் யாரு? கூட்டத்தை கூட்டியவர், கூட்டத்துக்கு வந்தவர், தாமதமாக வந்தவர், பேசுறீங்க. காவல்துறை அவருக்கே போன் பண்ணி பேசுறீங்க. திரும்ப சொல்றேன், மக்களை இப்ப திரும்பவும் உங்களுக்கு சொல்றேன், மருத்துவமனைக்கு சென்று பார்த்தோம்னு தான் நான் சொன்னேன். அத கூட பொதுவா விளங்காத ஒரு சூழ்நிலை இல்ல சார். மருத்துவமனைக்கு போய் பார்க்கிறது பிரச்சனை இல்லையே. இப்ப பிரச்சனை போன் பண்ணி பேசுனது தானே. போன்ல உங்க கூட்டணி தலைவரோட எதிரியோட அளவா உங்களுக்கு என்ன வேலை? இந்த தவறை ஏன் செய்தீர்கள் நான் கேக்குறோம். நாங்க ராகுல் காந்தி பேசுறது, ராகுல் காந்தி போன் பண்ணி விஜய் கிட்ட ஏங்க தாமதமா போனீங்க? ஆமா. ஓஹோ, இந்த தவறுக்கு என்ன காரணம்? இந்த தவறுக்கு என்ன காரணம் தெரியுமா? தாமதமாக வந்ததா சொல்றீங்க என்றெல்லாம் கேட்டிருக்கிறார். அதனால நீங்க சார் எக்ஸ்க்ளூசிவ் தமிழ் தானா? உங்களுக்கு தெரியாது பாருங்க, உங்களுக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது. ராகுல் காந்தி என்ன செஞ்சிருப்பாருன்னு எங்களுக்கு தெரியும். விஜய்க்கு போன் பண்ணி ஏன் தாமதமா போனீங்க, ஏன் இதுக்கு காரணமா இருந்தா அப்படின்னு போன் பண்ணி திட்டி இருக்காரு போன். ஆத ஒரிஜினலா மத்தவங்க எல்லாம் வேற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. எங்களுக்கு திரு ராகுல் காந்தி ஒரு அகில இந்திய தலைவர். அவர் வந்து இந்த இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்கு என்னன்னு விசாரிக்கிறதுல அவருக்கு உரிமை. இவ்வளவு நேரம் சீரியஸா பேசிட்டு இருந்தீங்களே இதே தோழா சார். மிரட்டிய ராகுல் மிரண்ட விஜய் டைட்டில். நீங்க கேட்ட கேள்விக்கு வர்றேன். திரு சந்திரசேகர் அவர் எனக்கு நண்பர், எங்க ஊருக்கு பக்கத்து ஊருக்காரரு. அவர் தாயார் எங்க ஊர்ல வேலை செஞ்சிருக்காங்க. அதனால நாங்க 2 பேரும் பேசியிருக்கோம். ஆனா சந்திரசேகருக்கும் தாவேகாவுக்கும் என்ன சம்பந்தம்ங்கிறது அடுத்த விஷயம். அவருடைய தந்தையார், அவ்வளவுதான். நான் என்ன கேட்கிறேன், காங்கிரஸ் இங்கே பேசப்பட்டது கொஞ்ச நேரத்துக்கு முன்னே 2 நண்பர்களும் அழகா பேசினாங்க. காங்கிரஸ் ஒரு நியூக்ளியஸ். காங்கிரஸ் இருந்தால் அங்கே சிறுபான்மை வாக்குகள் வரும். விசிகா போன்ற கட்சிகள் கூட இருக்கும். காங்கிரஸ் இருப்பது திமுக கூட்டணிக்கு மிக வலிமையானது என்பதை 2014 நாங்க 2 பேருமே பிரிஞ்சதன் விளைவு, நாங்க 2 பேருமே பின்னடைவை சந்திச்சோம். அதற்கு பிறகு தமிழக முதல்வர், இன்று முதல்வராக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் 2016 இருந்து இந்த கூட்டணி வலிமையா இருக்குது. நான் இப்போ சொல்றேன், இந்த திமுக காங்கிரஸ் கூட்டணி இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் எல்லாம் 2016 இல்ல, மக்கள் நல கூட்டணியில் இருந்தாங்க. நாங்க தான் தொடர்ந்து இந்த கூட்டணியில் இருக்கோம். இது தொடரும்ங்கறீங்க. ஓகே, நன்றி. அதனால தொடருமா? நிச்சயமா தொடரும். சந்திரசேகர் அவர்களே, விஜய் நாளைக்கு போன் பண்ணி எங்க கூட்டணிக்கு வாங்கன்னு சொன்னாலும், நாங்க உங்களுக்கே ஆட்சியை தர்றோம் சொன்னாலும், 200 சீட்டை நீங்களே எடுத்துக்கங்கன்னு சொன்னாலும், நிச்சயமாக எங்களோடு தாவக்காவோட கூட்டணி இல்லை. ஓகே, மிரண்ட விஜய் மிரட்டிய ராகுல் வரைக்கும் போயிடுச்சு. இனிமேல்லாம் கூட்டணியா புது பொடிப்பொருள் எழுதுறாரு இதயத்துல்லா. இன்னமும் வாய்ப்பு இருக்கா? இல்ல இந்த உங்க ரைட் இல்ல, இதுக்கு இன்னொரு இது சொல்றேன். ஆரம்பத்தில் யூடியூப்ல எல்லாம் போட ஆரம்பிச்சாங்கல்ல, தட்டி தூக்கிய தாவேக்க திமுகவை வெட்டி விட்ட காங்கிரஸ் அப்படின்லாம் போட்டாங்கல்ல. நான் அப்பையிலிருந்து இப்போ வரைக்கும் சொல்லிட்டு இருக்கேன், காங்கிரஸ் நிச்சயமாக தாவேக்க கூட போகாது. அது முதல் காரணம் வந்து என்னன்னா, இந்த தாவேக்க மேலே நம்ம இந்த மீடியாவில் இருக்கிறவங்க தான் பெருசாக பூஸ்டப் பண்ணுறாங்க. இங்கே 55%, அமெரிக்காவில் 45%. ஆனால் அரசியல்வாதிகளுக்கு தெரியும் இவங்களுடைய கெப்பாசிட்டி என்ன அப்படிங்கிறது தெரியும். அது ஒரு காரணம். அடுத்தது, நாடாளுமன்றத்தில் காங்கிரஸுக்கு ஒரு பெரிய மாரல் சப்போர்ட்டாக இருக்கிறது திமுக. தொடர்ந்து ஒரு வெற்றி கூட்டணி. இவங்க எப்பயுமே செய்கிறது என்னென்னா, காங்கிரஸ் வந்து இதயத்துல்லா ஐயாவுக்கு தெரியாது இல்லை, அந்த தேர்தல் நேரத்தில் வந்து காங்கிரஸுக்கு வந்து ஒரு மூடு வரும். என்ன சொல்லுவாங்கன்னா, ஒன்று தனித்து நின்று காமராஜர் ஆட்சி அமைப்போம், அப்படி ஒரு 4 பேர் பேசுவாங்க. இன்னொரு 4 பேர் நாங்கள் அணி மாறுகிறோம் அப்படிம்பாங்க. அடுத்தது கூட்டணியில் பங்கு வேணும். இது எல்லாமே நடந்த சீட்டுக்கான விஷயம்தான். மறுபடியும் அங்கே தான் இருப்பாங்க. இது ரெகுலராக நடக்கும். நம்ம கூகுளில் போய் 2016 தேர்தல், 2021 தேர்தல், 2019 போட்டு காங்கிரஸ் இதுன்னு பார்த்து படித்து பாருங்க, இந்த சேம் டிட்டோ இருக்கும். அவங்க டூல் கிட் அது. ஆமாம், அதுதான்.
அது இல்ல அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஆளுங்கட்சியா பாருங்க இருக்கணும். நந்தகுமார் சார் ஏமாந்துட்டு இருக்காரு நடக்க போகுதுன்னு, கூட்டணி வர போகுதுன்னு. கட்சியினுடைய நிலைப்பாடுகளை பேசுறோம். நம்ம ஜோசியம் பார்க்கறது இல்லை. இங்க இருக்கக்கூடிய சினாரியோல கட்சியினுடைய இல்ல, ஸ்டாண்ட் இந்த சினாரியோ தான் ஒவ்வொரு தேர்தலும் நடக்குது, புதுசா இல்ல. இல்ல, இந்த bargaining tactic அதுக்கு இல்ல. மேலேயும் வந்து காங்கிரஸ் இந்த தேர்தல்ல இருந்துச்சுன்னா இப்ப இது வரைக்கும் இல்லாதது வந்து இப்ப நீங்க மாணிக்கம் தாகூர் ட்வீட்லாம் பாத்தீங்கன்னா தம்பின்னு என்னைக்கும் போட்டதில்ல, அல்ட்ர சில்ட்ர ஐடி விங்கன்னு இல்ல போட்டதில்ல. சார், 21ல ஒரு மக்கள் நீதிமன்றத்துக்கு யாராவது செஞ்சிருப்பாங்கங்கறாரு அவர். இல்ல அதாவது வந்து ஒரு பேரம் இருப்பாங்க. பேரம் பேசுறது quite natural அது. ஏஜென்ட் டீனா மாதிரி ஒரு ஆள் இருப்பாங்க எல்லா இதுலயும். காங்கிரஸ் ஒருத்தர் வந்து அந்த வேலையை பார்ப்பாரு, அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சொல்லி இல்லை அப்படின்னா மத்தியில் ஆட்சியில் இருப்பாங்க. இப்போ 1980 பார்த்தீங்கன்னா திமுக விட 2 சீட்டு அதிகம் காங்கிரஸ். அதே மாதிரி 2011 63 சீட்டு. ஆமா, இது எல்லாமே இவங்க வந்து வச்சிருக்கிற ஒரு வாக்கு சதவீதத்தை விட அதிகம்தான். ஏன் அப்படின்னா இந்த மத்தியில் இருக்கிறோம், இது ஒரு அதாவது ஒன்று கூட்டணி மாறுவோன்னு சொல்கிறது, இல்லை இந்த மத்தியில் இருக்கிறத வச்சுக்கிட்டு. இது பாஜகவும் அப்படிதான். இப்போ பாஜகவுக்கு முதல்ல வந்து 21 சீட்டு கொடுத்துச்சு. இது 2001 வந்து திமுக 21 சீட்டு கொடுத்தாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி 96 தேர்தலில் அது வாங்கின வாக்கு சதவீதம் 1.89 தான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3 சீட்டு தான் கொடுத்துருக்கணும். ஆனால் திமுக அள்ளி கொடுத்துச்சு 21. என்னன்னா சென்ட்ரலில் மினிஸ்டர் இருக்கிறாங்க, ஆளுங்கட்சியர். இது மாதிரி இதுதான் அவங்களுடைய யூகமே தவிர திமுகவை விட்டு விலக மாட்டாங்க. இதில் வந்து தவேகாவுன்னா அவ்வளோ பெரிய ஒரு வாய்ப்பு உள்ள கட்சி அல்ல. நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், தொகுதிக்கு 1500க்கு மேலே வாங்காது. 1000 மேலே we don't know. இது understand அல்ல. 15,000 இல்ல, இது எப்படி இல்ல உங்களுடைய இது இல்ல. இப்ப ஒருத்தருங்க சொல்றாங்கல்ல தொகுதிக்கு 2 லட்சம் 5 லட்சம் வாங்குங்கிறாங்களா, அந்த மாதிரி இது ஒரு கணிப்பு வச்சுங்க. இது சோமு கணிப்பு, அவ்வளவுதான். இதுதான் இது. இதை தவிர இன்னொரு இது என்னன்னா, இப்போ விஜய் வந்து இப்போ ஐயா கூட சொன்னாங்க வந்து விஜய் வந்து புதுசு அப்போலு கட்டுற வேற அதுன்னு. இது வரைக்கும் அவர் அரசியலுக்கு வந்தால் தான் தெரியும். ஆனால் அரசியலுக்கு வராமலேயே 120 ரூபா டிக்கெட்டை 2000 வரைக்கும் விற்று அதன் மூலமாக தான் சம்பளம் ஏறுது. இவருக்குன்னு இல்லை, எல்லா நடிகர்களுக்குமே. அது ஒரு மிகப்பெரிய ஊழல். எந்த நடிகர் போய் பிளாக்ல விற்கிறாங்க அதுல எனக்கு உடன்பாடு இல்லை. சோமு சொல்றது நியாயம் தான். அதாவது பிளாக்ல விற்கிறாங்க இல்ல, ஆனா நடிகர்களா போய் அங்க விற்கிறாங்க. யாரு டிஸ்ட்ரிபியூஷன் எடுக்கிறது, யாரு தியேட்டர்காரங்க, ரிலீஸினுடைய இன்சார்ஜ் யாரு, ப்ரொடக்ஷன் ஹவுஸ் யாரு, ஒரு நடிகரா போய் அங்க நின்று பிளாக்ல விற்கிறாங்க டிக்கெட். ஒரு நிமிஷம் இந்த சினிமா இதை கொஞ்சம் நீங்க யோசனை பண்ணீங்கன்னா நீங்க பேசுறதே வந்து ரொம்ப காமெடின்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா எல்லா விஷயத்துலையுமே இவன் வந்து ஒரு லஞ்சம் வாங்குறான். ஒரு ஆஃபீஸில் ஒரு ஆஃபீஸரை சொல்கிறான்னா ஏங்க அவராக போய் கை நீட்டுறாரு, அவர் பியூனு வந்து அந்த டீ கடையில் கொடுத்துட்டு போவாங்க, அதை போய் வாங்கிட்டு வருவாங்கிற மாதிரி தான். ஏன் அப்படின்னா இப்போ பிளாக்ல விற்கிற டிக்கெட்ல வந்து நடிகர்களுக்கு ஷேர் போகுதா? 100க்கு 100 சொல்றேன். நான் வெளிப்படையா சொல்றேன். இதுக்கான இது நீங்க சினிமா தயாரிப்பாளர்களை வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்குலாம் இதுல எதுவும் இன்சார்ஜ் இல்ல. இருங்க சொல்றேன். தியேட்டர் யாருடைய பொறுப்புல இருக்கு? நடிகர்கள் இன்சார்ஜா, டிஸ்ட்ரிபியூஷனோட ஹவுஸோட இன்சார்ஜ்? பேச முடியுங்க, நான் சொல்றேன். இல்ல நீங்க கேட்டனால நான் சொல்றேன். அப்போ இருக்கு நான் சொல்றேன். என்னன்னா இப்போ சாதாரண நடிகர்கள் வந்து ஒரு ப்ரொடியூசர் நிர்ணயிப்பார், வாங்க நடிக்கலான்ட்டு. டைரக்டர் தீர்மானம் பண்ணுவார், எல்லாருமே வந்து அந்த ப்ரொடியூசர் பண்ணுறது. ஆனால் அந்த டாப்பில் இருக்கிறாங்களா ரஜினி, கமல், விஜய், அஜித், இந்த மாதிரி இருக்கிறவங்க தான் ப்ரொடியூசரையே நியமனம் முடிவு பண்ணுவாங்க. எனக்கான ஓனரை வந்து நான் வேலைக்கு வைக்கிற மாதிரி. அதுதான் இங்கே யதார்த்தம். அந்த இதில் லிஸ்ட்டு போட்டிருப்பாங்க, இந்த ப்ரொடியூசர் இப்போ கொடுக்கலாம், அந்த ப்ரொடியூசர் அப்படின்னா. அப்போ டோட்டலி வந்து அவங்க தான். இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா ரஜினி படம் வந்து எதிர்பார்த்ததை விட ஓடலை அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்ட்ரிபியூட்டர் போய் ப்ரொடியூசர்கிட்ட பணம் கேட்கறது கிடையாது, ரஜினிகிட்ட தான் கேட்பாங்க. ரஜினியும் கொடுப்பார். ஏன்னா லாபத்தில் கொஞ்சம் கொடுக்கறது தான், ஒன்றும் கை காசுங்கிறது அது இல்லை. அதுக்கு போனால் நம்ம ட்ராக் ரஜினி வீட்டில் தானே போய் படம் ஓடலன்னா இது யதார்த்தம். இது வந்து என்னன்னா நான் சொல்றது வந்து பட்டுன்னு உடைக்கிறது இல்லை. அது அவருடைய வியூ. ஐ அம் நாட் அக்ரிங் டு சோமுஸ் வியூ. அதே மாதிரி கமலஹாசன் படத்துக்குலாம் கமலஹாசன் தான் பிளாக்ல டிக்கெட் எடுத்து இன்னைக்கு திமுக கூட நீங்க பேசுறது வந்து ரொம்ப வந்து ஒரு குழந்தையா இருக்குங்க. எங்க நான் வந்து இவங்க போய் வித்தாங்கன்னு சொல்லல சார். நான் நீங்க சொல்ற அர்த்தமே என்னங்க, நீங்க ரஜினிகாந்த் வந்து திருப்பி காசை கொடுக்கறாருன்னா பிளாக்ல வித்த டிக்கெட் பணம் பூரா ரஜினிக்கு போச்சு, அதனால ரிட்டர்ன் கொடுக்கறாருன்னா என்ன அர்த்தம் இது? இல்ல இது வந்து குழந்தைங்க ஏத்துக்கக்கூடிய வாதமா இது? இது நம்மள மாதிரி பண்பட்ட நபர்கள் பேசக்கூடிய வாதமா? அவர் அவருடைய சம்பளத்துல வாங்குனதுல ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து கொடுக்கறாங்க. இப்போ டிக்கெட் கலெக்ஷன் ஆனதுக்கு அப்புறம் பிளாக்ல வித்த அமௌண்ட்ல இருந்து ரஜினிக்கு ஷேர் போகுதா? அதாவது மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போ நீங்க பராசக்தி படத்துல இவரு சிவகார்த்திகேயனுக்கு சம்பளம் பிளாக்ல வித்த பணத்துல இருந்து கொடுத்தீங்களா? உங்க கருத்து சொல்லிட்டீங்களே, இதுக்கு பதில் இல்ல. ஒரு காமனான ஒரு மேன் பாக்கும்போது ஒரு சாதாரண ஒரு அரசியல் புரிதல் இல்லாதவங்க கூட ஏத்துக்கக்கூடிய வாதமா வைக்கிறாங்க. எல்லாரும் கூட்டத்துல கோவிந்தா போற மாதிரி நம்மளும் கொஞ்சம் யோசிக்கணும். ஏத்துவாங்க. நீங்க விவாதத்துக்கு ஒரு மையப்புள்ளி இல்லாம போயிடும். அது உங்க பார்வை. எதை வேணா ஒரு விவாதத்துல பேசலாம், வந்த கூடாது. அப்படி கிடையாது. நம்ம பார்க்கக்கூடிய மக்களுக்கு ஏதாவது ஒரு மையப்புள்ளி போய் சேரணும். பேசலங்க நீங்க மையப்புள்ளி போய் சேரணும். நம்ம கொஞ்சம் அருமையா இருக்கு. ஏதாவது வந்து ஒரு கான்சைஸா நம்ம பேசணும், அவ்வளவுதான். உங்க நேரம் வரப்ப பேசுங்க. நீங்க உங்களோட அறிவார்ந்த விஷயம் அப்புறம் பேசுங்க. யதார்த்தம் வந்து என்னன்னா அதுதான். இது வந்து இந்த பிளாக் டிக்கெட்ல வரக்கூடிய ஒரே நாள்ல
ஒரு டிக்கெட் 2000 3000 வைத்து பல கோடி ரூபாய் ஏற்படக்கூடிய ஒரு விஷயத்துல தான் பிளாக் வரைக்கும் எக்கானமி திரைத்துறையில இருக்கா இல்லையா? என்ன? ஒரு உச்ச இத வந்து நட்சத்திரத்துக்கு அவர் பங்கு இருக்கா பங்கு இல்லையாங்கிறத தாண்டி அதை ஒழிக்க வேண்டாமா? இது வரைக்கும் வாயை திறந்திருக்காங்களா? பிளாக் இல்ல, டிக்கெட் இன்னைக்கு என்னுடைய ரசிகர்கள்ட்ட போய் நீ இல்ல, ஒரே வாங்குறீங்க. நிமிஷம். இந்த இடத்துல let us discuss on this. வந்து இன்னைக்கு தியேட்டர் யாருடைய கண்ட்ரோல்ல இருக்கு? மாநில அரசுடைய கண்ட்ரோல்ல இருக்கா, மத்திய அரசாங்கத்துடைய கண்ட்ரோல் இருக்கா தியேட்டர்ஸ்? இன்னைக்கு தியேட்டர்ல விற்கக்கூடிய பிளாக் டிக்கெட்டை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அதிகாரம் யார்கிட்ட இருக்குது? அப்ப இன்னைக்கு விஜய் வந்து பிளாக்ல டிக்கெட் விக்கிறதுக்கு டிஎம்கே அலோவ் பண்ணுதா? ரஜினி விக்கிறதுக்கு டிஎம்கே அலோவ் பண்ணுதா? கமல்ஹாசன் விக்கிறதுக்கு திமுக அலோவ் பண்ணுதா? இல்ல நீங்க இன்னைக்கு தியேட்டர் கண்ட்ரோல் பண்றது யாருடைய கண்ட்ரோல் அறியுது? இல்ல நான் சொல்றத என்ன சப்ஜெக்ட்ல வருது இன்னைக்கு? நான் சொல்றத கேட்டா படம் ரிலீஸ் தியேட்டர் கண்ட்ரோல் யார் எந்த கவர்மெண்ட் அப்புறம் உங்க நேரத்துல நான் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் அமைதியா இல்ல சோமா அவர் என்ன கேட்டனால நான் சொல்றேன். ரைட், நீங்க அவர் என்ன கேட்டனால நான் சொல்ல போறது இல்ல. ரைட் இருங்க. இதுல என்ன அப்படின்னா இதுதான் யதார்த்தம். எந்த நடிகராக இருந்தாலும், அதாவது பெரிய டாப் 10ல இருக்கக்கூடிய நடிகர்கள், டாப் 10 டாப் 8 இருக்கக்கூடியவங்கள அவங்க தான் உண்மையான ப்ரொடியூசர். ஏன்னா அவங்க தான் ப்ரொடியூசரை வந்து வேலைக்கு வைக்கிறாங்க. இப்போ எம்ஜிஆர் காலத்தில் வந்து முதலாளின்னு கூப்பிடுவாருன்னு சொல்லுவாங்க அந்த ப்ரொடியூசர். இப்போ அப்படிலாம் அது இல்லை. இவங்க தான் அந்த இவங்க தான் டைரக்டரை தீர்மானிக்குது, இவங்க தான் ஹீரோயின். ஒட்டுமொத்தமாக கதையிலிருந்து பண்ணுறது இவங்க. இதில் ஒரு ப்ரொடியூசருக்கு கிடைக்கிறத விட அதிக லாபம் வந்து இந்த பெரிய நடிகர்களுக்கு தான் கிடைக்கும். அதனால தான் என்ன அப்படின்னா ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்தவங்க வந்து பாதிக்கப்பட்டால் அந்த ப்ரொடியூசர் வந்து இங்கே கை காட்டிடுவார். அது அவங்களுக்கும் டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் தெரியும். சரி, அப்போ எங்கே வாங்கணுமோ வாங்குவார். அப்படிங்கிறப்ப குறைஞ்சபட்சம் என்னுடைய படத்துக்கு வந்து பிளாக் டிக்கெட் விற்கிறாங்க. விஜய் வச்சு, ஏன்னா விஜய் பற்றினால விஜய் வச்சுக்கோ, மற்ற நடிகர்களுக்கு இதுதான். இதை வந்து வெளியில் போய் விற்கலாம், அமெரிக்கா ஆப்பிரிக்காலங்கிறதுலாம் அது தெரியாத விடுங்க. இங்கே வந்து இவருடைய ஏழைப்பாளை ரசிகர்கள் தானே வாங்குறாங்க. அப்போ அதுக்காவது குரல் கொடுத்தாரா? இல்லை வருமான வரி பிரச்சனையும் அதில் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இன்றைக்கும் வந்து பார்த்தா தாவேக்கால இந்த இதுக்கு பொறுப்பு தர்றதுக்கு வந்து பணம் வாங்குறாங்கன்னு புஷ் ஆனந்த் வரைக்கும் குறை சொல்லக்கூடிய ஆட்கள் இன்றைக்கி வந்து அந்த தாவேக்கால பல இடமாக இருந்தவங்க. அவங்க சொன்னது இன்றைக்கி சோசியல் மீடியாவில் இருக்குது. யாரும் வெளிக்கட்சியிலேருந்து சொல்லலை. அதே கட்சியில் நாங்கள் 25 வருஷமாக இருக்கிறோம், 20 வருஷமாக இருக்கிறோம், இவர் கட்சி துவங்கிறதுக்கு முன்னாடியிருந்தே இருக்கிறோம், மக்கள் மன்றத்தோடு சொல்கிறாங்க. அப்போ இப்படி இருக்கிற ஒரு சூழலில் இதை மட்டும் சொல்லி என்னன்னா, இவர் அப்பழுக்கற்றவர் அப்படின்னு நம்புறதுக்கோ இல்லை செல்வாக்குடன் நம்புறதுக்கான எந்த வித நியாயமான காரணமும் கிடையாது. ஒரு சிறிய இடைவேளைக்கான தருணம். காங்கிரஸ் தாவேகா கூட்டணி இன்னும் சாத்தியம் நினைக்கிறீங்க? இட்ஸ் ஸ்டில் a possibility நினைக்கிறீங்க உங்க பார்வையில்? டிபெண்ட்ஸ் ஆன் காங்கிரஸ் ஸ்டாண்ட். ஓகே, அந்த காங்கிரஸ் எப்படி முடிவு எடுக்கிறாங்கிறது முக்கியம். ஏன்னா இந்த அளவுக்கு வந்து ஏற்கனவே பல தேர்தலில் அவங்க ஒருத்தர் மையப்புள்ளியாக வச்சு அவங்க நெகோசியேஷன் பண்ணாலும், இன்னைக்கு நான் முதல்ல சொல்ல வந்தது என்னன்னா, அல்ட்ரசில்ற ஐடி விங்குங்கிறதெல்லாம் டேக் பண்ணி கமெண்ட் போட்டதுக்கப்புறம் இப்போ கசந்து மோந்து போச்சாச்சு. இனிமேலும் காங்கிரஸ் அங்கே தொடர்ந்துருச்சுன்னா கட்டாயமா ஓட் டிரான்ஸ்ஃபர் நடக்காதுங்கிற அளவுக்கு இன்னைக்கு போயிட்டாங்க. இன்னமும் அந்த கதவை மூடிடல, இட்ஸ் ஸ்டில் an ஆப்ஷன் அப்படிங்கிற ட்ராமாங்க முடிஞ்சிச்சுங்க. டிவிக்கு எல்லாரும் சாக்லேட் காமிச்சு இந்த குழந்தைங்களை வந்து நிலா வந்துடும் கிட்ட பேர் சோறு ஊட்டுறதுன்னு பண்ணுவாங்கல்ல, சட்டு அப்படி தான் இருக்குது. இங்கே பாருங்க, டிடிவி தினகரன் என்ன சொன்னார் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தனியார் இதில் வந்து சொல்லியிருக்காரு. செங்கோட்டையன் முன்னாடி நாள் என்கிட்ட பேசிட்டு தான் இருந்தார், நான் அடுத்த நாள் சேர்றேன்னு சொல்லி ஃபோன் பண்ணும்போது அவர் ஃபோன் எடுக்கல அப்படின்னாரு. எல்லாரும் டிவிக்கு ஒரு ஆப்ஷனாக வச்சு அவங்க பார்கெனிங் பவரை ஏற்றிக்கிட்டு. பட் இல்லை, இப்போ இதில் நமக்கு என்ன தெரியுதுன்னா, இப்போ பாப்புலர் மீடியாவில் என்ன சொல்லப்படுது, காங்கிரஸ் வந்து டிவிக்காவை காமிச்சு திமுக கிட்ட பேரம் பேசுது அப்படின்னு. பட் திரு கிரீஷ் சோடங்கருடைய ஸ்டேட்மெண்ட் வேற ஒரு இம்ப்ரெஷனை கொடுக்குது இல்லை? திரு சோமு ஆல்சோ கேன் வெயின். திமுக தான் காங்கிரஸ் வந்து காக்க வச்சிருக்குங்கிற மாதிரி ஒரு தோற்றம் கொடுக்குது. ஸ்டாலின் ஷோட் காங்கிரஸ் பிளேஸ். உங்களுடைய இடம் இதுதான்றத முக ஸ்டாலின் காமிச்சிருக்காரு இதில். ரைட், யூ டோன்ட் பிளே வித் அஸ். நீ மற்ற ஸ்டேட்டில் பண்ணுற மாதிரி இங்கே பண்ணாதீங்கன்றது தான் சொல்லியிருக்காங்க. நான் ஹிஸ்டாரிக்கலாக சொல்கிறேன். ஹிஸ்டாரிக்கலாக ஐ வாண்ட் டு கிவ் சம் பாயிண்ட்ஸ். இப்படி தான் வந்து லல்லு பிரசாத் யாதவ் சன் அவரை போட்டு டார்ச்சர் பண்ணாங்க பீகார் எலெக்ஷன். டார்ச்சர், இட்ஸ் அ டார்ச்சர், பியர் டார்ச்சர். என்ன இந்த சீட்டு இங்கே தான் வேணும், எங்களுக்கு அப்படி தான் வேணும், கடைசி நிமிஷம் வந்து இழுத்துட்டு போய் அவ்வளோ சீட்டை வாங்கி இதில் எவ்வளோ அவங்க கன்வர்ஷன் ரேட் பாருங்கள், அதில் ஒன்றுமே இருக்காது. அதே மாதிரி அவங்க சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் பூபேஷ் பாகல், சத்தீஸ்கர் நினைக்கிறேன், சத்தீஸ்கர், அவர் அது மோஸ்ட் பாப்புலர் சிஎம் கேண்டிடேட்டாக இருந்தார். மோஸ்ட் பாப்புலர் சிஎம் கேண்டிடேட்டையே நான் கூட்டணி பேசுகிறேன்னு சொல்லி பேக் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. அந்த தேர்தலெலாம் வந்து பாஜக ஏதாவது இவங்க தப்பு பண்ணுவாங்கன்னா பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. கரெக்டாக சூப்பராக அழகாக ஸ்ட்ராட்டஜி பண்ணி தப்பு பண்ணி தோற்று போயிட்டாங்க. அகிலேஷ் யாதவ் கடைசி நேரம் வழி பேசிக்கிட்டே இருந்தாங்க கூட்டணியில். பேசிட்டு பிரியங்கா காந்தி சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. ரைட், இது ஒரு ஃபார்முலாவாக காங்கிரஸ் வச்சிருக்கு. ஆக்சுவலி நம்ம தேமுதிகவை பற்றி பேசுகிறோம். தேமுதிகவுக்கே இவங்க ஃபாதர் இந்த விஷயத்தில். இந்த மாதிரி இல்லை, உண்மையிலே தேமுதிகவுக்கே இந்த விஷயத்தில் அவங்க ஃபாதர். இப்படி தான் தேமுதிக பிரமுகர் இல்லை, நல்ல கவனமாக பேசுகிறேன். இல்லை ஸ்ட்ரெயிட்டாக நான் ஓப்பனாக தான் பேசுகிறேன். அதனால தான் வருத்தப்பட மாட்டேன். அவர் அதுதான் தேமுதிக. இப்போ நீங்கள் முதல்வர் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட், ஓகேவா? நம்ம முதல்வர் சீஃப் மினிஸ்டர் பல இதை பார்த்துட்டு
அவருக்கு என்ன கோபமா இருக்கும்னா, நான் எங்கேயாவது உங்களை விட்டு கொடுத்துருக்கேனா இது வரையும்? உங்க கட்சிக்காரங்களே கூட உங்களை விட்டு கொடுத்துருக்கேன், நான் விட்டு கொடுத்தது இல்லை. ஆனா என்கிட்ட இந்த பாலிடிக்ஸ் பண்ணீங்கன்னா விளையாடுமா? அதான் காமிச்சார். அதனாலதான் உங்க இடம் காமிச்சாரு. இன்னைக்கு நீங்க வந்து எங்கெங்கெல்லாம் உங்க பலத்தை மீறி வாங்கியிருக்கிறீங்களோ, தமிழ்நாடு 2011 உட்பட கன்வர்ஷன் குறைவாக இருந்திருக்கு. ஸோ அந்த பாலிடிக்ஸை இங்கே தவறாக ப்ளே பண்ணுறீங்கிறது குற்றச்சாட்டு. இதயத்தோட கை தூக்கினீங்க. அவனுங்க ஆளுங்கட்சிகள்கிட்ட கொஞ்சம் ஊடக பலம் அதிகம். பாஜகவாக இருந்தாலும் ஆண்ட கட்சியான அதிமுகவாக இருந்தாலும் அதில் போய் பத்திரிகையாளர் போர்வையில் சிலர் எந்த அளவுக்கு காங்கிரஸை கேவலமாக தரக்குறைவா, ஏன்னா ஊருக்கு இலட்சமே பிள்ளையார் கோவில் ஆண்டிங்கிற மாதிரி அவர்கள் மீண்டும் தப்பாக பேச மாட்டாங்க, திட்ட மாட்டாங்கங்கிற அடிப்படையில் ஒவ்வொரு விஷயத்திலையும் காங்கிரஸ் ஆபரேஷன் பண்ற வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது திமுக கூட்டணியை பலவீனப்படுத்தும். அதை பலவீனப்படுத்துறதுக்காக வேண்டி பல்வேறு வகையில் இதை செய்யறாங்க. ஏன்னா எங்களை பொறுத்தவரை நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க தான் நியூஸ் கொடுத்து பலவீனப்படுத்துறீங்க. யாரும் பலவீனப்படுத்தல. இந்த பாருங்க நான் குறுக்க பேசல, நீங்க கொச்சையா பேசுறீங்க, நான் வந்து பச்சையா பேசுறேன். இவ்வளவுதான் விஷயம். நல்லா புரிஞ்சுக்கங்க. நான் பேசி முடிச்சுக்கிறேன், அப்புறம் நீங்க எவ்வளவு நாள் பேசுங்க. என்ன காரணம் சொன்னா, உங்களுக்கு காங்கிரஸை பொறுத்தவரை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எதையாவது பேசி அந்த திமுகவுக்கு ஆதரவு பண்ற மாதிரி இந்த திமுக கூட்டணியை பலவீனப்படுத்துவதற்கு எல்லா முயற்சியும் எடுக்கிறார்கள். நான் மீண்டும் சொல்றேன், உங்க கட்சியில பேசலையா கேக்குறேன். கட்சி ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். இவர் மாதிரி ஆட்கள் வெறுவாய் வச்சிட்டு இருந்தாங்கல்ல, அவர்கள் மாநிலத்திலும் ஒவ்வொரு பாருங்க ரெண்டு பக்கம் இருக்குன்னு நான் ஏற்கனவே சொன்னேன். நீங்க விளங்கல. நீங்க ஒரு கட்சி, நான் ஜனநாயக கட்சி, திமுக ஒரு தனி கட்சி, அதே மாதிரி விசிகா ஒரு தனி கட்சி, கம்யூனிஸ்டுகள் ஒரு தனி கட்சி. பல விஷயங்கள் எங்களுக்குள்ள இருக்கும். திமுக ஆட்சியில் குறைகள் இருந்தால் நாங்கள் சொல்லுவோம், விசிகா சொல்லும், கம்யூனிஸ்டுகள் சொல்லும். ஆனா இன்றைய முதல்வர் அதை சரி செய்து கொண்டிருக்கிறார். அதனாலதான் இன்றைக்கு முதல்வர் மதிக்கிறோம். இன்னைக்கு 4 வருஷம் பேசாம தேர்தலுக்கு 3-4 மாசத்துக்கு முன்னாடி ஆட்சியில பங்கு, அதிகாரத்துல பங்கு கேட்கறது கூட்டணி தர்மமா? பொதுமக்களுக்கு தெரியும். தேர்தல் நேரத்தில் தான் தேர்தலை பத்தி பேச முடியும். உங்களுக்கு தெரியாதுன்னு பதில் சொல்ல முடியாது. தேர்தல் சீட்டு கேட்கறது பாருங்க. ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க, மக்கள் வந்து ஒன்றும் ஏமாளிகள் இல்லை, அல்லது அவர்களுக்கு விவரம் தெரியாதவர்கள் இல்லை. தேர்தல் நேரத்தில் தான் தேர்தலில் சீட்டு வேணும், பங்கு வேணும்னு கேட்பாங்க. மீதி நேரத்தில் கேட்டா அது அறிவாளி கூட கேட்க, முட்டாள் கூட கேட்க மாட்டாங்க. நான் இன்னும் சொல்றேன், நான் சொல்லக்கூடியது கடந்த 4.5 ஆண்டுகளாக நாங்கள் சொல்லக்கூடிய தேர்தல் நேரத்தில் சீட்டு இடம் மாறுவதோ, சீட்டு எண்ணிக்கை மாறுவதோ இவையெல்லாம் சகஜம், இயல்பு. உங்களுக்கே தெரியும், நாங்க 80 இருந்தோம், 60 இருந்தோம், 45 இருந்தோம். இதெல்லாம் தெரியாதா? அதனால திருப்பி இப்ப நாங்க 25 கூடுவோம். ஏன் 25 ஒத்துக்கிட்டோம்? எப்படியாவது ஆட்சியை பிடிக்கணும், அதிமுகவுடைய அடிமை ஆட்சியை வீழ்த்தணும், தமிழர்கள் விரோத ஆட்சியை வீழ்த்தணும், நாம எல்லாம் ஒன்றிணையணும். நாங்க அதை எதிர்பார்த்தோம். அதே மாதிரி இப்ப நாங்க அண்ணன் தம்பிகளாக இருக்கோம், பங்காளிகள் தான். ஆனா நேத்து 420, நேத்து நம்பிக்கை துரோகி அப்படிலாம் பேசிட்டு நாங்க இல்ல. நீங்க ஆபரேஷன் பண்ண வேண்டியது இன்னைக்கு திரு தினகரனையும் திரு எடப்பாடியையும், நான் இதுமே பாஜகவோட கூடவே சேர மாட்டேன்னு சொன்ன அதிமுகவையும் அங்கேதான் நீங்க கேட்கணும். அந்த மாதிரி நாங்க எந்த சண்டையும் திமுக தலைவரோடோ, கம்யூனிஸ்ட் கட்சிகளோடோ, விசிகாவோடோ எங்களுக்குள் தகராறு இல்லை. அங்கே ஒவ்வொரு கட்சியும் தகராறு இருக்கிற ஒரு அதிமுக பாருங்க, ஒரு எங்க இதெல்லாம் பார்த்தாச்சு. பார்த்து 2 பேரும் ஒண்ணுமில்லாம போன காலம்லாம் இருந்து அதைத்தான் இன்னைக்கு மக்கள் விரும்புறாங்க. நீங்க விரும்புறீங்க. உங்களுக்கு என்ன லாபம் இருக்கு? இல்ல பாருங்க, உங்களுக்கு லாபமும் கிடையாது, நஷ்டம் கிடையாது. வாய் இருக்கிறதுனால எப்படினாலும் பேசலாம். காங்கிரஸ் பத்தியோ திமுக பத்தியோ. நாங்க சண்டை போடணும், நீங்க குளிர் காயணுமா? அப்ப தேவையில்லாம தயவு செய்து பேசாதீங்க. நியாயமா பேசுங்க. காங்கிரஸ் கட்சி டிராமா போடுறீங்க. இத பாருங்க, இது வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சு போச்சு. நாங்க எம்ஜிஆர் காலத்து டெக்னிக் இது யூஸ் பண்ணாதீங்க. மாதிரி இல்ல. வேணா 2 சீட் 3 சீட் எக்ஸ்ட்ரா கேளுங்கன்றோம். இந்த டிராமா பண்ண வேண்டாம்ன்றோம். அவ்வளவுதான். இந்த வேலையே வேணாம். எப்படி ஸ்ட்ராட்டஜி எடுக்கணும்,
எந்த டெக்னிக்கை பயன்படுத்தணும் எங்க தலைமைக்கு தெரியும், எங்க கட்சிக்கு அப்ப இந்த தெரியும். strategy அது technique உங்கள்ட்ட வந்து நாங்க ஒத்துக்கிறீங்களா? கேட்கணும் அவசியம் இல்ல. அப்ப இந்த பாரு, strategy technique இருக்கலாம். நீங்க ஒத்துக்கிறீங்களா? நான் இல்லைன்னு இப்ப சொல்லல. விஜய் அது காட்டுறதோ, உங்கள்ட்ட- விஜய் நாங்க காட்டி பேசுறதோ, உங்கள மாதிரி ஆளுகிட்ட அதிகாரத்துல பங்குன்னு உங்கள்ட்ட சொல்றதோ, போய் கேட்க வேண்டிய இதெல்லாம் அவசியம் வேற இல்லை. யுக்திகள். இதை பாருங்க. அப்படியா? இதை பாரு. இதெல்லாம் உங்களுக்கு ரேசா. நீங்க ஒரு சீட்ல நிக்க போறீங்களா? இல்ல. நீங்க வந்து எந்த கட்சியில இருக்கீங்களா? இல்ல. வாய்க்கு வந்தபடி எதைனாலும் பேசி எங்களுக்குள்ள சார், உள்ள பேசுறது உங்க அந்த கட்சிக்காரங்க உறவை தான் சார். நீங்க துண்டிக்க கூட்டணி முயற்சி ஒற்றுமையா பண்றீங்க. இருந்தா யாருமே இந்த இந்த பேசவே பாருங்க. வந்திருக்காதே. Okay. இன்னைக்கு கனிமொழி மீட்டிங் அவன் முடிஞ்ச உடனே எல்லாம் சுமூகமா போயிருக்குமே. நீங்க உங்க பேச கட்சிக்காரங்க போறீங்க. தானே எல்லா நான் இடத்துலயும் வந்து கேட்கிறது- பேசிக்கிட்டே வந்தாங்க. சார், எங்க கட்சிக்காரன் தான் பேசுவாங்க. உங்களையா நாங்க கூப்பிடுவோம். அதான் திமுக சொல்றேன், கட்சிக்கு drama. திமுக காரங்க வருவாங்க. Extra உங்களையா seat நாங்க வாங்குறதுக்காக கூப்பிடுவோம். நடத்தப்பட்ட சார், drama தப்பு எதை கிடையாது. பேசினாலும் இது அரசியல் தான். அறிவா பேசுங்க தப்பு சார். வந்து ஒத்துக்கோங்கன்றேன். சார், சினிமா இது ஒரு இதை பாருங்க. டெக்னிக். இது ஒரு டெக்னிக். எங்க கொஞ்ச நாங்க யூஸ் பண்ற நேரத்துக்கு முன்னால டெக்னிக். நாங்க ஒத்துக்கோங்கன்றேன். இதை பாருங்க. ஓபனா கொஞ்ச ஒத்துக்கோங்க. என்ன இருக்குன்னு கேக்குறேன். சார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னால சினிமாவை பத்தியே தெரியாம ஏதோ ரஜினி விஜய் வந்து பிளாக் டிக்கெட் விற்கிறாங்கன்னு சொன்னீங்க. நான் அது எப்படி நடக்குங்கிற உண்மை கூட உங்களுக்கு தெரியலையா? நான் சொல்லல. ஒரு நிமிஷம் நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். நீங்க 2 பேரும் பேசுறீங்க. நான் சார், சொல்லல. நான் சொல்றது என்ன நடக்கும்னு சொன்ன. ப்ளீஸ், நான் சொல்லி முடிச்சுக்கிறேன் சார். நீங்க நான் சொல்லவே இல்ல. அதாவது வேற அவர் சொன்னவர் வேற. நீங்க ஒண்ணு சொல்லல. கூலிங் கிளாஸ் கழட்டி நான் என்ன சொல்ல வரேன்னு கேளுங்க. யாரோ சொன்னீங்க. நான் வெளியில இருந்து பேசுறேன். யாருன்னு எனக்கு தெரியாது. என்ன நடக்கும்? ப்ரொடியூசர் வந்து முதல் நாள் ஸ்பெஷல் ஷோ அல்லது முக்கியமான ஷோவை அந்தந்த ரசிகர்களுக்கு போடுறதுக்காண்டி கொடுப்பாங்க. அந்த ரசிகர்கள் கூடுதல் பணத்தை கொடுப்பாங்க. இந்த சாதாரண விளக்கம். இதுக்காண்டி வந்து ரஜினி விஜய் அவர்களும் பிளாக் டிக்கெட் வந்து நான் தான் சொன்னேன். அது எம்ஜிஆர் காலத்துல செய்ய நீங்க சொல்றது. இப்ப நீங்க தியேட்டருக்கு போறது இல்ல போல இருக்கு. நீங்க சின்ன வயசா இருந்தப்ப இப்ப நடந்துச்சு. பிளாக் டிக்கெட் பத்தி விவாதம் இல்ல. சார், இங்க சென்சார் 10 போர்டு வருஷம் சென்சார் போர்டுல இருந்தவன். Okay. நீங்க வாய் இருக்கிறதுனால நடிகர்களையோ தலைவர்களையோ கட்சியையோ கேவலமா பேசாதீங்க. ஒரு ஆளுங்கட்சிக்கு விஜய் தப்பா சப்போர்ட் பேசாதீங்க. பண்ணா உங்களுக்கு ஏதாவது விஜய் தப்பா கிடைக்கும். பேசக்கூடாது. கூட்டணி கட்சியை பத்தி பேசுறீங்க. கூட்டணி கட்சி பேசுறீங்க. நாங்க யார் தப்பா பேச வேணாம். Okay. நியாயமா பேசுவோம், முறையா பேசுவோம். நியாயமா யாரையும் கேவலமா பேச வேணாம். பேசவே கூடாது. அசிங்கமா பேசி நீங்க உங்க பேச்ச மக்கள் கேட்கணும். உங்க பேச்ச மக்கள் எப்ப கேட்பாங்க? நம்மகிட்ட தர்மம் இருக்கணும், நியாயம் இருக்கணும், தர்மத்தோட, இல்லைன்னா கேட்க மாட்டாங்க. நேர்மையோட தொடர்ந்து நமக்கு கிடைக்கக்கூடிய உணர்வு இந்த டிபேட்ல இருந்து, இந்த டெல்லி சந்திப்பில இருந்து காங்கிரஸ் திமுக கூட்டணி அப்படியே தொடருது அப்படின்னா அது என்ன மாதிரியான ஒரு இம்ப்ரெஷனை தாவேகா மேல கொடுக்கும்? எல்லாரையும் ட்ரை பண்ணாங்க. காங்கிரஸ் அவங்க முயற்சி செஞ்சாங்க. காங்கிரஸ் பல இடங்கள்ல பப்ளிக்கா டிஃபெண்ட் பண்ணாங்கிறதெல்லாம் தெரியும். அந்த முயற்சி தாவேகா தரப்புல இருந்து ஏதோ ஒரு வடிவத்தில் இருந்தது அப்படிங்கிறது தின்னும். இன்னைக்கு அவங்க ஃபாதர் சொல்றாரு, இல்ல வெவ்வேறு வடிவங்கள் நம்ம பார்க்கிறோம். பட் அதுவும் அமையல. டிவிகே மேல என்ன ஒரு பிம்பம் வரும்? எல்லா கூட்டணிக்கும் முயற்சி செஞ்சாங்க, எதுவும் அமையல, இது தனித்து விடப்பட்டார்கள். இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் இது தாவேக்காக்கு வந்து பின்னடைவா காங்கிரஸ்க்கு பின்னடைவான்னு தான் நான் பார்க்குறேன். இப்போ இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு மத்திய லெவலில் வந்து அவங்க ஆட்சி அமைக்கணுங்கிறது தான் பிரதானமான நோக்கமாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி. அப்படி இருக்கிறவங்க வந்து இன்றைக்கி இதே பாரதிய ஜனதாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 எம்பியில இருந்து இன்றைக்கி வந்து 3வது தொடர் வெற்றியை பெற்று உட்கார்ந்துருக்காங்க. காரணம் என்னன்னா, அந்த பாரதிய ஜனதா ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஸ்ட்ரென்தன் ஆகி மத்தியில் ஆட்சியை பிடிச்சாங்க. ஆனால் காங்கிரஸ் என்ன ஆகுதுன்னா, மோடி எதிர்ப்பு பாரதிய ஜனதா எதிர்ப்புங்கிறதுல வந்து ஒரு இந்தியா அலையன்ஸுங்கிறத கொண்டு வந்து எல்லா ரீஜனல் லெவலையும் தன்னை ஒரு கணக்கு சொல்ற நம்பர்லாம் நமக்கு தெரியாது. நம்பர் வரும்போது தான் தெரியாது. 30 சீட்டுக்கு பேசினாங்கிறார். பாஜக ஒரு 20-25 நிக்குது. அதை விட போன எலெக்ஷன்லயே பாஜக விட இந்த அலையன்ஸ்ல காங்கிரஸ் கூட தான் நின்னுச்சு. இந்த முறையும் அது தொடருமானால் எப்படி காங்கிரஸுக்கு பின்னடைவா இருக்க முடியும்? இல்ல, அதாவது வந்து நீங்க நம்பர் ஆஃப் எம்எல்ஏஸ் மட்டும் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் இல்ல. ஒரு பார்ட்டி டெவலப் ஆகுது எலெக்ஷன்ல லாங் டேர்ம் growth அந்த பார்ட்டிக்கு இருக்குதா? இப்போ இன்னைக்கு 18 எம்எல்ஏ இருக்கிறது, நாளைக்கு 22 எம்எல்ஏ கூட வராங்கன்னு வச்சுக்கோங்க. காங்கிரஸ் கட்சி வந்து இங்க டிஎம்கேவினுடைய ஒரு பி டீமாவே தான் இருக்க போகுது. அவங்க ஒரு நேஷனல் பார்ட்டி. அப்போ இன்னைக்கு அந்த பார்ட்டிக்கு வந்து இன்னைக்கு இங்க தமிழ்நாட்டுல ஜூனியர் பார்ட்னர் தான. they have always been that. இல்ல அத தான் சொல்ல வரேன். இன்னைக்கு நான் அத தான் ஆரம்பத்திலே சொன்னா, அவங்க டிஎம்கே இன்னைக்கு வரைக்கும் காங்கிரஸ் வந்து ஒரு பொலிட்டிக்கல் சேரிட்டியா விஜய் கூட போனா காங்கிரஸ் என்ன பிரதான கட்சி ஆகுமா? அங்கே ஜூனியர் பார்ட்னர் இல்ல. அங்க வந்து you will gain a mutual respect. இன்னைக்கு வந்து என்ன ஆகுதுன்னா, திமுக வந்து காங்கிரஸ் இருந்தா இல்லனா போகுங்க அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு திமுக இருக்குது. ஆனா இதே வந்து இன்னைக்கு தாவேகா கூட போனா
தாவேகா காங்கிரஸ்க்கும் தேவை, காங்கிரஸ்க்கு தாவேகாவும் தேவைங்கிறது யதார்த்தமா எல்லாரும் பேசக்கூடியது. ஆனா இன்னைக்கு எங்கேயாவது திமுக ஆமா காங்கிரஸ் இல்லாம நாங்க ஜெயிச்சிருவோம், அதாவது இன்னைக்கு கூட அவங்க என்ன சொல்றாங்க, காங்கிரஸை நாங்க தான் தூக்கி வச்சு வண்டியில போய்கிட்டு அங்க அவங்களுக்கு வந்து பூத் லெவல்ல கூட ஆள் இல்லை, எல்லா வேலையும் பார்த்து அவங்களுக்கு செலவை எல்லாம் பார்த்து ஜெயிக்க வச்சு எம்எல்ஏ எம்பி ஆக்க வேண்டியது நாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம், உங்களுக்கு ஒண்ணுமே இல்லாம நாங்க வந்து ஒரு சேரிட்டிக்காக எம்எல்ஏ எம்பி ஆக்கிட்டு இருக்கோம்ன்றாங்க. இந்த நிலைமையில நீங்க ஒவ்வொரு மாநிலத்திலும் இருந்தா காங்கிரஸ் எந்த ஜென்மத்துல நீங்க வந்து மத்தியில் ஆட்சி புரியுறது? அப்போ இதுல தாவேகாவுடைய தேவையை விட காங்கிரஸ்னுடைய தேவை தமிழ்நாட்டில் அவங்க ஒரு ஆட்சிக்கு வரணுங்கும் போது ஒரு மண்டலத்துல ஒரு பகுதியில் ஒரு மாநிலத்தில் ஸ்ட்ரென்தன் ஆக வேண்டியது காலத்தினுடைய கட்டாயம். இப்போ ஒண்ணு இல்லை, இன்னைக்கு பராசக்திங்கிறவருடைய படம் யாரை எதிர்த்து எடுக்கப்பட்ட படம்? திமுகவினுடைய வம்சாவளியினால காங்கிரஸ் அப்ரப்டா அவங்க வந்து அட்டாக் பண்ணது. அந்த பராசக்தி குடும்பம் யார் கூட போய் டெல்லியில பொங்கல் கொண்டாடினாங்க? இதெல்லாம் என்ன கணக்கு? இதுல அரசியல் கணக்கெல்லாம் இல்லையா? இதுல கூட்டி கழிக்க வேண்டியது இல்லையா? அதே மாதிரி இன்னைக்கு காங்கிரஸ்காரங்க காமராஜருடைய புகழையும் அடமானம் வச்சுக்கிட்டு இன்னைக்கு திமுக உட்கார்ந்து இருந்தா பொதுமக்கள்ல ஒரு காங்கிரஸ் தொண்டனா இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரி மெசேஜை காங்கிரஸ் கொடுக்குறாங்க? அப்போ இன்னைக்கு வரைக்கும் எங்கேயாவது இன்னைக்கு சத்தியமூர்த்தி பவன்ல ஐயா கிரீஷ் சோடங்கர் வரும்போது என்ன சர்வே எடுத்தாரு? தாவேகா கூட போலாமா, இன்னைக்கு வந்து டிஎம்கே கூட இருக்கலாமான்னு தானே சர்வே நடந்துச்சு. இது வேற எதுக்கு முன்னாடி வந்த தேர்தலில் எங்கேயாவது நடந்துச்சா? ஆளை காமிச்சு பேரம் பேசினாங்க, ஆனா சர்வே எடுத்தாங்களா யார் கூட போறதுன்னு? கூப்பிட்டு பஞ்சாயத்து நடந்துச்சா டெல்லியில யார் கூட போலான்னு? இன்னைக்கு வரைக்கும் ஐயா இதயத்துல்லா பேசுறாரு, ஆனா இன்னைக்கு வரைக்கும் டெல்லி ஹைகமாண்ட்ல இருந்து எந்த விதமான இன்ஸ்ட்ரக்ஷனும் வரல, நீங்க யார் கூட கூட்டணியில் இருக்குன்னு சொல்லக்கூடாதுங்கிறது. காங்கிரஸ் கமாண்ட் ஹைகமாண்ட் சொன்னதுக்கு அப்புறம் தான் இவங்க பேசி ஆகணும். அப்ப இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்து ஒரு திரிசங்கத்துல சொர்க்கத்துல இருக்கிற மாதிரி நீங்க காங்கிரஸ் இருந்துச்சுன்னா நாளைக்கு வந்து இந்த ஒரு 22 எம்எல்ஏ வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போய் கை கோத்தீங்கன்னா காங்கிரஸ் தமிழ்நாட்டில் இதை விட they will weaken. ஆனா அரசியல்ல sometimes you have to lose a point to win a game. ஆனா நீங்க பாயிண்ட் லூஸ் பண்றதுக்கு பயந்துட்டு பாயிண்ட் போயிட்டான்னா நீங்க கேமை லூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க சார். அறிவுரைக்கு திரு இதயத்துல்லாவோட பதில் வாங்குவோம். அதற்கு முன்பாக சோமு சார் உங்களுக்கு ஏதாவது அறிவுரை இருக்கா? அறிவுரை ஒண்ணு இல்ல அறிவுரை இல்ல, இது வந்து என்னுடைய வியூஸ் சொல்றேன். ஓகே, அண்டர்ஸ்டுட். யாருக்கும் அறிவுரை சொல்ற அளவுக்கு பெரிய ஆளுங்களும் கிடையாது, அறிவுரை வாங்குற அளவுக்கு சிறிய ஆட்களும் கிடையாது. ஏன்னா ஐயா இதயத்துல்லா அவருடைய அனுபவம் கூட என்னுடைய வயசு இருக்கு. சோ அந்த மாதிரி இருக்கும்போது we respect everyone's view. நான் என்னுடைய வியூவை வந்து நான் வைக்கிறேன். அதுக்கு சேர்த்து ஐயா சொல்லிருட்டோம், எனக்கு ஒரு சட்ட ரீதியான ஒரு கட்சி ரீதியாக தலைவர் வந்து கார்கே அவர்கள் தான். அப்ப இந்த கூட்டணி இந்த மாதிரி விஷயங்கள் அவங்க தானே முடிவு பண்ண. இவர் ஒரு எம்பி தானே ராகுல் அவர்கள். என்ன குழந்தைய கார்கே முடிவு பண்றாருன்னு நினைச்சிட்டா இருக்கீங்க? அப்புறம் என்ன ஜனநாயகம்னு கேக்குறேன். இப்ப கட்சி தலைவரா இவரே இருந்துடலாமா? எதுக்கு கார்கே வச்சுக்கிட்டு? அதுக்காக தெரியாம அதிகாரம் எங்கன்னு தெரியாது உங்களுக்கு? ஓ சரி. சி 2029க்கு போனோம். இல்ல உங்க கேள்வி என்ன இருக்கு? இல்ல அதுதான் வந்து ஒரு ஜனநாயக ரீதியான ஒரு விஷயம் என்னன்னு எனக்கு புரியல. ஓஹோ, அது ஒண்ணு. அடுத்தது ஐயா சொன்னாங்கல்ல பராசக்தி படம் அந்த மாதிரியான விஷயம்னு. இதில் இந்த அதாவது அதுக்கு பின்னணி அரசியல் இல்லாத இடம் கிடையாது. ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த படத்துல சொல்லப்படுது உண்மையா இல்லையா உண்டான அரசியல்ங்கிறதா என்னுடைய கேள்வி. அரசியல் இல்ல நான் சொல்லல. எல்லாருக்கும் அப்ப இன்னைக்கு நான் சொல்றது இன்னைக்கு பராசக்தி யாரை தாக்குறதுக்காக எடுக்கப்பட்ட அந்த படத்துல வில்லிஃபை பண்ணது யாரு? அப்படி காங்கிரஸ் படம் அல்ல. அந்த எமர்ஜென்சில யாருன்னு தெரியும். அன்னைக்கு மூவ்மெண்ட் யாருக்கு அதான் சார் சொல்ல வரேன். அத மறக்க முடியுமா? அப்ப இன்னைக்கு பராசக்தியை கூப்பிட்டு நீங்க ஐயா முருகன் வீட்ல மோடியோட நீங்க ஐயா மோடியோட பொங்கல் கொண்டாடுறீங்கன்னா காங்கிரஸ் இதுக்கு என்ன பதில் சொல்ல போகுது? 1965ல பிஜேபி ஆட்சியில இருந்து தான் எடுக்கணும். ஆனா அப்ப அது இல்ல வரலாறு. நான் சொல்றது புரிஞ்சுக்கல நீங்க. ஆனா இன்னொன்னு செஞ்சிருக்கலாம். என்னன்னா 1965ல காங்கிரஸ் உடைய இந்திய திணிப்புக்கு மிகப்பெரிய அளவுல வந்து உடன்பாடா இருந்தது ஜனசங்கம், இப்போதைய பாஜக. அப்ப அந்த இது வேண்டாம், இந்த மாதிரி இந்தி திணிப்பு வேண்டாம்னு இந்திரா காந்தி முடிவு பண்ணி ஒரு சட்டம் கொண்டு வரதுக்கான முயற்சி பண்றப்ப அதை கடுமையா எதிர்த்து பேசுனது இவர் வாஜ்பாய் ஜனசங்கம். அதை செஞ்சிருக்கலாம் அந்த படத்துல. அப்ப அதெல்லாம் அவங்க தான் கேட்கணும். என்னடா டிபேட்ல பிஜேபி வரலையே? டாபிக் வந்துரும். இங்க பாருங்க, திரு இதயத்துல்லா எல்லா தாக்குதலுக்கும் ஒத்தாளா பதில் சொல்லுவாங்க ஸ்ட்ராங்கா. 2029 எலெக்ஷன்ல ராகுல் பிஎம் ஆகணும்னு ஒரு கனவுல போனார்னா அதுக்கு டிஎம்கே ரொம்ப இம்பார்ட்டன்டான பார்ட்னர், ரைட்? இது வரையும் மற்ற எல்லா கட்சியும் டிஎம்கே காங்கிரஸ் டிச் பண்ணிருக்கு. ஒரு கட்சி இன்னும் டிச் பண்ணாமல் இருக்குன்னா அது டிஎம்கே மட்டும்தான். இந்த இடத்துல எப்படி காங்கிரஸ் ரிஸ்க் எடுக்கும்? இதுதான் பேசிக்கான விஷயம், ரைட்? இந்த தாவேக்கா காட்டு பூச்சாண்டி காட்டுறது இதெல்லாம் நிறுத்திட்டு இணக்கமாக போனீங்கன்னா நல்ல சீட்டு ஜெயிக்கலாம். இப்போ பாருங்கள், 30 சீட் வாங்கி எவ்வளோ கன்வெர்ட் ஆக போகுதுன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. 30ல் நீங்கள் அவ்வளோ பேச்சு பேசியிருக்கீங்களா? யார் ஹெல்ப் பண்ண போகிறான்லாம் கேள்வி இருக்குல்ல.
அதெல்லாம் இருக்குல்ல, இப்போ அதெல்லாம் யார் சமாளிப்பா கிரவுண்ட்ல? நிறைய அறிவுரைகள் வந்திருக்கு. நாகராஜ் வந்து சூதானமா நானும் இருக்குன்னு இதுவும் கேட்க சொல்றது ஆமா ஆமா. So, திரு இதயத்துல்லா சார், you have the last word. காங்கிரஸ் சப்போர்ட்டா பண்ணது இதயத்துல்லா சார், you have the last word. மூணு பேர் பேசும்போது நான் குறுக்க பேசல. அதாவதுங்க, காங்கிரஸ் கட்சிக்கு என்ன செய்யணும், என்ன ஸ்ட்ராட்டஜி எடுக்கணும் காங்கிரஸுக்கு தெரியும். திமுக என்ன ஸ்ட்ராட்டஜி எடுக்கணும் திமுக தெரியும். அங்கே ஒரு ரெண்டுமே ஜனநாயக கட்சி. அங்கேயும் சிலர் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிராக பேசக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அது தேர்தலுக்கு முன்னால பேசுவாங்க. தேர்தலுடைய முடிவு வந்த பிறகு தானாக ரெண்டு பேரும் ஒற்றுமையாக வேலை செய்வாங்க. மக்களுக்கு தெரியும் காங்கிரஸ் என்ன, திமுக என்ன, காங்கிரஸ் என்னென்ன சாதனை இந்தியாவுக்கு மக்களுக்கு செஞ்சிருக்கு, தமிழ்நாட்டுக்கு என்னென்ன குடிச்சிருக்குன்னு தெரியும். திராவிட முன்னேற்ற கழகம் அந்த அரசு என்னென்ன செஞ்சிருக்குன்னு மக்களுக்கு தெரியும். அதனாலதான் தொடர்ந்து 10 தேர்தல்ல திமுக காங்கிரஸ் கூட்டணி ஜெயிச்சுட்டு இருக்கு. எங்களுக்கு அறிவுரை சொல்லிக்கிட்டு எங்களுடைய கூட்டணியை பலவீனப்படுத்த வேணாம். இந்த பராசக்தி விஷயத்தை பத்தி சொல்லும் போது நான் ஒரு உண்மையை சொல்றேன். என்ன 65 காங்கிரஸ் கட்சி திமுக கட்சி 2 தான் இருந்துச்சு. அப்ப அதிமுகவும் கிடையாது, தாவேகவும் கிடையாது. அன்றைக்கு பாஜகவே கிடையாது, ஜனசங்கம் தான். நேரு சொன்னதை அன்னைக்கு சாஸ்திரி அவர்கள் அதை கொஞ்சம் வேறு வகையில ஒரு தவறா பயன்படுத்தும் விளைவு திரும்பவும் மீண்டும் இந்தி போராட்டம். அந்த இந்தி போராட்டத்துக்கு பிறகு மீண்டும் நேரு சொன்னபடி நாம ஆங்கில பொதுமொழியாக இருக்கும், இந்தியை திணிக்க மாட்டோம் என்று நேரு சொன்னாங்க. அந்த உண்மையை பராசக்தி சொன்னா என்ன, இறுதி கருத்து வச்சிருக்கேன். விஷுவல் ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. உங்க கருத்துக்கள் நான் புரிஞ்சுக்கிறேன். இறுதியா பஞ்சா சொல்லிடுங்க. இந்த விவாதத்துடைய தலைப்பு விஜய் தரப்பு கோரிக்கை வைக்கிறது, கை கொடுப்பீங்களா கை விடுவீங்களா? இத நீங்க அவங்களுக்கு சொல்லிருக்கணும். சம்பந்தம் இல்லாம சினிமா தேட்டர் பிளாக் டிக்கெட் பராசக்தி பேசும்போது பேசியிருக்கணும். நமக்கு ஒரு தெளிவான முடிவுல இருக்கும். திமுக கூட்டணி காங்கிரஸ் கூட்டணி பாறை போன்று இருக்கு, எஃகு போன்று இருக்கு. இதை யாராலும் பலவீனப்படுத்த முடியாது. யாரு பாஜகவுக்கு ஆதரவாகவோ அதிமுக ஆதரவாக வரலாம். ஆனா அந்த 2 கட்சி என்னென்ன பேசிக்கிட்டாங்க, எப்படி விளையாடுறாங்க. எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகைன்னு சொல்றீங்க. எல்லா கூட்டணியும் அப்படிதான் சொல்லும். அப்படியே தொடர போகுதா, தொடர வாழ்த்துக்கள், இல்ல மாற போகுதா தெரியல. பட் ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. அதுக்கான பேச்சுவார்த்தைகள் டெல்லியில திரு ராகுல் காந்தி திருமதி கனிமொழி சந்திப்பும் கூட இன்னைக்கு ரொம்ப முக்கியத்துவம் பெறுது. தமிழ்நாட்டு அரசியல் பல சுவாரஸ்யங்கள் நிறைந்தது. அது வந்து இந்த கூட்டணி தொடரும் அப்படின்னு ஸ்ட்ராங்கா சொல்லி முடிச்சிருக்கிறார் திரு இதயத்துல்லா. நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட விருந்தினர்கள், பார்த்தினர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.